லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருத்தியா ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி. மே 12 வரை. இந்த விக்ரமன் சாரும் இன்னைக்கு கே எஸ் ரவிக்குமார் சார் இந்த ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் இங்கே உட்கார்ந்துருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இரண்டு தெய்வங்களுக்காக தான். ஆக்சுவலாக கோவிலில் மட்டும், மசூதியில் மட்டும், சர்ச்சில் மட்டும் தெய்வங்கள் இல்லையா, மிகப்பெரிய எழுத்தாளர், மிகச்சிறந்த எழுத்தாளர். வானத்தை போல அப்படின்ற ஒரு டைட்டில் ஒரு கலைஞன் மட்டும்தாங்க எழுத முடியும். ஒரு பொயட்ரிங்க அது. வானத்தை போல வாழ்கடான்னு சொல்றான். வாழ்க்கையில் எப்பொழுதும் சோகங்கள் இருக்கும், புது வசந்தம் வீசும் ஐயா அப்படின்னு சொல்றான். ஒரு எழுத்தாளனும் ஒரு திரைப்பட சிற்பியும் மட்டும்தான் சொல்ல முடியும். கோவிலும் சர்ச்சும் மசூதியும் ஸ்பிரிச்சுவல் என்கொயரி பண்றது, சினிமா தியேட்டர்கள் மாரல் என்கொயரி பண்றது. இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் என்கொயரியோட மாரல் என்கொயரி தேவைன்னு கேட்குறேன். அதுக்காக தான் நான் லாஸ்ட் டைம் அப்படி சொன்னேன். அதாவது ஒட்டுமொத்தமாக ஒரு மேடையில் பேசும்போது 10 நிமிஷத்தில் ரொம்ப பேச முடியாது, விலாவரியாக பேச முடியாது. அதை தட்டையாக எடுத்துக்கொண்டு, ஒத்தை கருத்தாக எடுத்துக்கொண்டு அதை அப்படி சாடாதீங்கய்யா. என்னுடைய படங்கள் தேவதைகளையும் மகா மனிதர்களையும் மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கின்றன. இங்க இருக்க எல்லாருமே அப்படித்தான். இன்னைக்கு நான் வந்தது 3 தடவை எனக்கு விக்ரமன் சார் எவ்வளோ பெரிய டேரக்டர், எனக்கு 3 தடவை அவர் எனக்கு மெசேஜ் பண்ணுறாரு, கால் பண்ணுறாரு. அப்புறம் கே எஸ் ரவிக்குமார் சார், இது மிக அழகான ஒரு மேடை. பார்த்திபன் சார் கேட்டார், என்ன பேச போகிறீங்கன்னு நான் யோசிக்கிறேன்னு கேட்டார். நான் பார்த்திபன் சாரை பற்றி என்னுடைய லாஸ்ட் பர்த்டேக்கு கூப்பிட்டேன். பார்த்திபன் சார் ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பதிவு போட்டிருந்தார். அந்த பதிவில் நான் இன்னமும் அவரை தவறாக பேசியதாகவும், அது என் கூட இருந்த ஒரு மனிதர் அவர்கிட்ட போய் சொல்லி உங்களை பற்றி தவறாக பேசிட்டாரு அப்படின்னால ரொம்ப வருத்தம் அடைந்தாலும் சொல்லியிருந்தார். அவர் இருக்கும்போது பேசணும்னு நினச்சேன். ஒருவேளை நான் அப்படி பேசியிருக்கலாம் ஐயா. நான் தனி அலையில் இருக்கும் பொழுது நான் இளையராஜாவையும் மணிரத்னத்தையும் விமர்சிக்கிறதுக்கு தகுதி எனக்கு இருக்குது, உரிமை இருக்குது. நம்ம வீட்டில் எல்லாரும் பண்ணுறது தான். நான் என்ன பேசுகிறேன்னு தெரியல. ஆனால் உங்களை புதிய பாதையை நான் எப்பொழுதுமே நான் கோவிலாக கும்பிட்டு கொண்டே இருப்பேன் ஐயா. நீங்கள் ஒரு மகா சிருஷ்டிகர்த்தா. ஒவ்வொரு படத்தையும் நீங்கள் ஏதாவது ஒன்று ஆடியன்ஸ் கொடுக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நீங்களும் ஒரு கடவுள் தான். ஒருவேளை நான் தெரியாமல் ஏதாவது பேசியிருந்தால் நான் மன்னிப்பு கோருகிறேன். அப்படி பேசியிருக்க மாட்டேன். ஒரு மனிதனை பற்றி இன்னொரு மனிதனிடம் போயிட்டு அவன் இப்படி பேசினான் அப்படி பேசினான்னு தயவுசெய்து நம்பாதீங்க. அவன் கடுமையான கோழை. அவன் என்னிடம் எந்திரித்து நான் தப்பாக பேசும்போது நீ தப்பாக பேசிட்ட அப்படின்னு சொல்லியிருந்தா அவன் நல்லவன். ஸோ கோழைகளின் வார்த்தைகளை நம்பாதீர்கள். நான் சொன்னனா என்னன்னு தெரியல, பட் இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்களை நான் உங்கள் படங்களை விமர்சிக்கிறதுக்கு என் தனி அறையில் எனக்கு உரிமை இருக்குது. கே எஸ் ரவிக்குமார் சார் ஜாலியாக எடுப்பார் அப்படின்றது எனக்கு உரிமை இருக்குது. மிஷ்கின் பிளாக்காகவே எடுப்பான் அப்படின்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. பெரிய மயிர் மாதிரி பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. நேரில் பேசும்போது நம்மலாம் ரொம்ப சொந்தக்காரங்க, நம்மலாம் குடும்பத்தங்க. ஸோ அதனால் இதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். ரொம்ப அழகான ஒரு மாலை இது, காலை. கனிஷ்கா, உனக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. பெரிய பெரிய ஆளுங்களாம் உன்னை வாழ்த்திருக்காங்க. நான் ட்ரைலர் பார்க்கல, நிச்சயம் இந்த படம் நல்லா வரும். ஏன்னா இந்த 2 கிரேட் சோல்ஸு உன் பின்னாடி இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இயக்குநர்களுக்கு வாழ்த்துக்கள், சத்யாவுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். எல்லோரும் போய் தியேட்டரில் பார்க்கணும். தயவுசெய்து ரிமோட் கண்ட்ரோலில் பார்க்காதீங்க, தியேட்டரில் பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன். ஒரு சின்ன அழகான ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு சினிமா ஏன் ரொம்ப அழகானது அப்படின்னு சொல்கிறேன்னா, அமர் சிங் சம்கிலான்னு சொல்லிட்டு ஒரு படம், அதில் ஏஆர் ரஹ்மானுடைய ஒரு பாட்டு, அப்படின்னு ஒரு பாட்டு 10 நாள் அதை கேட்டுக்கிட்டே இருக்கேன். அது எப்படி தான் இருக்கு. எனக்கு சின்ன வயசில் எங்கள் வீட்டில் பொங்கலுக்கு வெள்ளை அடிச்சிருவாங்க. வெள்ளை அடிச்சு உட்காந்துருக்கும்போது எல்லாம் பார்த்தா எல்லாம் வெள்ளையாக இருக்கும், நம்ம மட்டும் உள்ள அழுக்காக இருப்போம். ஒரு இசைக்கலைஞன் ஒரு எக்ஸ்ட்ரானரியான நோட்ஸை கொண்டு கோர்த்து ஒரு எக்ஸ்ட்ரானரியாக மியூசிக் போட்டிருக்கான். இந்த டிகேடின் மிகச்சிறந்த பாடல் நான் சொல்லுவேன். அந்த பாட்டை கேளுங்கன்னு கேட்பேன். இதுதான் சொல்கிறேன், கோவிலுக்கும் சர்ச்சுக்கும் மசூதிக்கு மட்டும் போகணுன்னு போங்க, தியேட்டருக்கு அடிக்கடி போங்க. தேங்க்யூ ஸோ மச்.